யாவருக்கும் மனமகிழ்ச்சியான ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த கர்த்தருக்கும், இந்த குழுவின் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நான் மனதார நன்றி செலுத்துகிறேன். ஆ இந்த ஒரு 2, 3 வீக்ஸ் நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, ஹோலி திங்கிங். திங்கிங் அபௌட் அவர் ஓன் திங்கிங். நம்முடைய சிந்தனையை பற்றியே நாம் சிந்திக்கப் போகிறோம். ஏன் இது முக்கியம்? அப்படிங்கிறத நாம ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு வாரமும் கடந்து போகும்போது, இதைப் பற்றி நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன். இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் பெரும்பான்மையானவர்கள், அதுவும் இந்திய தேசத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ரிலிஜியஸ் கன்ட்ரியா இருக்குது. எல்லாரும் பெரும்பான்மையானவர்கள் கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களா இருக்கிறாங்க. இந்த கடவுள் நம்பிக்கை கொண்டுள்ள விஷயத்தில் அந்த கடவுள் என்ன அவர்களுடைய வாழ்க்கையில் தாக்கம் ஏற்படுத்துகிறார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா, ஸ் ஸ் அநேகருக்கு தான் ஏழ்மையில் இருக்கிறேன். ரொம்ப புவரா இருக்கிறேன். என்ன ரிச்சா ஆக்கிருவாரு. பணக்காரனா ஆக்கிருவாரு அப்படிங்கிற திங்கிங் இருக்கு. அதுக்காகவே சில டெய்டீஸ போய் வணங்குவதும் உண்டு. இந்த டெய்டி இந்த இந்த தெய்வம் போன்ற ஒன்றை போய் தொழுது கொண்டால், ஏழையாய் இருக்கிற நான் பணக்காரன் ஆகிவிடுவேன் என்ற சிந்தனை இருக்கிறது. அப்ப பூவர்ல இருந்து ரிச்சா ஆகுறதுக்கு சில தெய்வங்களாக சில வழிபடுவதை பார்க்க முடிகிறது. இன்னும் சில நபர்கள் தங்களுடைய சுகவீனம், ஒரு பிசிக்கல் வீக்னஸ், அந்த பிசிக்கல் வீக்னஸ்ல இப்படி இருக்கிற நானு, என்னை இப்படியா மாற்ற வேண்டும் என்பதற்காக சில தெய்வங்களை வழிபடுவது உண்டு. கிறிஸ்தவர்களாக இயேசுவை பின்பற்றக்கூடிய நாம், ஒருவேளை பிரதானமாக இயேசு நம்மை ஏழையிலிருந்து பணக்காரன் ஆக்க விருப்பப்படவில்லை. பிரதானமாக இயேசுவானவர் சரீர சுகவீனத்திலிருந்து குணப்படுத்துவதை பிரதானமாக கொண்டிருப்பவில்லை. காட்ஸ் பிரைமரி கோல். நம்முடைய எல்லா சூழலையும் மாற்ற ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் ஆண்டவருடைய பிரதானமான சிந்தனையும், நோக்கமும் என்னவாக இருக்கிறது என்றால், நம்முடைய சிந்தனையில் ஒரு மாற்றம். இயேசுவை பற்றின சுவிசேஷம் நம்முடைய திங்கிங் பேட்டர்ன்ல ஒரு சேஞ்ச் கொண்டு வரக்கு முயற்சிக்கவும், வலியுறுத்தவும் விரும்புவத வேதத்துல வாசிக்க முடியும். நான் ஒரு வசனம் ஒன்று வாசிக்கின்றேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், தேவனுடைய நன்மையும், பிரியமும், பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதினாலே அப்படின்னா, எ ரினியூயிங் மைண்ட். ஒரு புதிய சிந்தை யாருக்கு கிடைக்குது அப்படின்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கிடைக்குது. அப்ப இந்த ஓல்டு மைண்ட், இந்த பழைய சிந்தனையில பல பிரச்சனைகள் இருக்கு. இல்ல வேர்ல்ட்ஸ் மைண்ட்ன்னு சொல்லலாம். இந்த உலகம் சிந்திக்கின்ற சிந்தனையில் பல பிரச்சனைகள் இருக்கிறது. அப்ப இயேசுவானவர் நம்முடைய இதயத்தில் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம், திங்கிங்ல சேஞ்ச் கொண்டு வரது. அப்ப அந்த சேஞ்ச் இல்லாம நான் இயேசுவ பின்பற்றிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, இயேசுவினிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த கிருபைய நான் முழுமையா பெற்றுக்கொள்ளல. இயேசுவினிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த தயவ நான் முழுமையா பெற்றுக்கொள்ளலங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்றேன். சில நடிகர்களுக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ்ன்னு இருப்பாங்க. பொதுவாக இந்த ஃபேன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து, "சூப்பரா நீங்க நடிச்சீங்க. சூப்பரா நீங்க டான்ஸ் ஆடுனீங்க. சூப்பரா ஃபைட் பண்ணீங்க." அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க செய்யக்கூடியதெல்லாம் வாவ் ஃபேக்டரா கன்சிடர் பண்ணி, அப்ரிஷியேட் பண்ணிட்டு கடந்து போவாங்க. பட் ஃபாலோவர்ஸா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவருடைய ஸ்லாங் எப்படி பேசுறாருங்கிறதையும், அவருடைய லைஃப் பிரின்சிபிள்ஸ், ஒருவேள அவர் வந்து ஒரு டைப் ஆஃப் டயட் ஃபாலோ பண்றார்ன்னா, அத கூட அவங்க ஃபாலோ பண்றதாவும், இல்ல அவருடைய டிரெஸ் கோட் என்னவா இருந்துச்சுன்னா, அத ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களா,
இன்னொன்னு அவருடைய லைஃபோட எல்லா பிரின்சிபல்ஸையும் ஃபாலோ பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்ப ஒரு ஃபேன் பார்த்து ரசித்து கடந்து போகக்கூடியவனா இருப்பான். பட் ஃபாலோவர் அவருடைய பிரின்சிபல்ஸ கடைபிடிக்கிறவனா இருப்பான். அப்ப ஜீசஸ பின்பற்றக்கூடிய நாம, நம்முடைய லைஃப்ல, நம்முடைய திங்கிங்ல என்ன விதமான சேஞ்ச் ஏற்படுத்த ஆண்டவர் விருப்பப்படுறாரு? அந்த திங்கிங் எப்படி இருக்கணும்? அப்படிங்கிறத நாம நம்மளுடைய லைஃப்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா, நான் இன்னும் ஃபேனா இருக்கிறேன் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கலாம். இப்போ நாம எந்த விதத்துல நம்முடைய மைண்ட் எவ்விதத்திலலாம் அந்த ரினியூடு மைண்ட், அந்த புதிதாகிற மனது இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பைபிள்ல இருந்து ஹியூமன் மைண்டுடைய திங்கிங் எப்படி இருக்குது, காட் திங்கிங், காட் லெவல் திங்கிங் ஆர் காட்ஸ் திங்கிங் அது எப்படி இருக்குதுங்கிறத என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். இது பல விதங்கள்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பத்தி நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேயர் பண்ணிட்டு நான் கடந்து போறேன். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, அப்பா, ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையின் சரீரத்தை மட்டும் மாற்ற விரும்பவில்லை. எங்கள் வாழ்க்கையின் பொருளாதாரத்தை மட்டும் மாற்ற விரும்பவில்லை. எங்களுடைய இதயத்தை பரிபூரணமாக சுகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கேட்கிற தாகத்தோடு இருக்கிற பிள்ளைகளின் நிமித்தம் அடியேனுக்கு உம்முடைய தயவை தரவும், உடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பெறப்பட்ட தயவை எங்கள் அனைவருக்கும் இப்பொழுது கொடுக்க வேண்டுமாய் எங்களுடைய சிந்தனையை நீர் சலவை செய்து, ஆண்டவரே, புதிதான சிந்தனையாய் மாறுவதற்கான முதல் படியை இன்றைக்கு நாங்கள் எடுத்து வைக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் தாழ்மையுடன் நேரெடுக்கும் இந்த ஜெபத்திற்கு இப்பொழுதே பதில் தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 3 முக்கியமான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுல ஹியூமன் திங்கிங் எப்படி இருந்துச்சு, காட்ஸ் திங்கிங் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் ஒண்ணு வாசிக்கிறேன். பிலிப்பியர் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிடத்தில் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிடத்தில் இருக்க கடவுது. ஜீசஸுடைய மைண்டுடைய திங்கிங் எப்படி இருந்துச்சுங்கிறத நாம புரிஞ்சுக்கிட்டு அந்த திங்கிங் நமக்கு கல்டிவேட் பண்றதுக்கு ஆண்டவர்ட்ட ஹெல்ப் கேட்டு நம்ம அதை ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வசனத்தின் மூலமா புரிஞ்சுக்கலாம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிடத்திலும் இருக்க கடவுள். அப்ப கிரைஸ்டுடைய திங்கிங் எப்படி இருந்துச்சு? உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பிரதர் டேயான் இருக்காங்க. ஒருவேளை இந்த பிரதர் ஒருவேளை ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்புக்குள்ள போறாங்க, ட்ரெஸ் கடைக்கு போறாங்க. 2 விதமான கலர் ஷர்ட் அதுக்கும் அவங்களுக்கு முன்னாடி அவங்க ரைட் சைட்ஸ்ல இருக்கு. ஒன்னு ரெட் கலர், இன்னொன்னு ப்ளூ கலர். பிரதர் என்ன கலரை சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு பிரதர் லைக்ஸ் ப்ளூ கலர். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ கலரை அவங்க விரும்பக்கூடியவங்களா இருக்கிறாங்க அப்படிங்கறது தெரியும் போது அவங்களுடைய மைண்ட் எதை விரும்புதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல இயேசுடைய சிந்தனை எப்படி திங்க் பண்ணணுங்கிறத தெரியாம நம்மளால இயேசுடைய சிந்தனைய நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா திங்கிங்குள்ள கல்டிவேட் பண்ண முடியாது. அப்ப இயேசுடைய சிந்தனையை பற்றி தெரியணும் அப்படின்னா நாம கட்டாயமா காஸ்பல் ஸ்டோரிஸ்ல போய் ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸ்லயும் ஜீசஸுடைய திங்கிங் கெப்பாசிட்டி எப்படி இருந்துச்சு, ஏன் இப்படி திங்க் பண்றாரு, ஏன் யூசுவல் திங்கிங் இல்ல, ஏன் இவர் டிஃபரெண்டா திங்க் பண்றாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி செய்யலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் திங்கா முதலாவது விஷயமா நம்ம எங்க போறோம்னா ஜான் சாப்டர் 9 யோவான் 9ஆம் அதிகாரத்துக்கு நாம என்ன பண்ணணும்னா கடந்து போறோம். யோவான் 9ஆம் அதிகாரம் 1. அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள், ஜான் சாப்டர் 9 verse 1 and 2 வாசிக்கிறேன்.
அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இங்க ஒரு ப்ராப்ளம் ஒண்ணு ஃபேஸ் பண்றாங்க. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, பிறவி குருடனான ஒரு மனிதனை பார்க்குறாங்க. ப்ராப்ளம் இன் தட் பெர்சன். அந்த மனுஷனுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது. பிளைண்ட்னஸ் இருக்குது. அதுவும் பிறவியில இருந்தே இருக்குது. அப்ப இந்த பிரச்சனைய ஒரு ஒரு ப்ராப்ளம பார்க்கும்போது, ஹியூமன் திங்கிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஹியூமன் திங்கிங் எப்படி இருக்குது அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த அந்த ப்ராப்ளத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத திங்க் பண்றாங்க. அப்ப காரணம் என்ன அப்படின்னா, ஒரு இதனுடைய இந்த பிரச்சனை, இந்த குருட்டுத்தன்மை, பிளைண்ட்னஸ் வர்றதுக்கு ரூட் ஆஃப் த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இத நான் எப்படி சொல்றேன்னா, ப்ராப்ளம் பேஸ்டு திங்கிங் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன ரூட் காஸ் என்ன அப்படிங்கிறத திங்க் பண்றாங்க. அப்ப இவங்க செஞ்ச இந்த மனிதன் செஞ்ச பாவமா? இல்ல இவங்க அப்பா, அம்மா செஞ்ச பாவமான்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆனா இப்போ இந்த 2 கேள்வியில ஒரு கேள்விய பதிலா எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒருவேள இவங்க அம்மா, அப்பா செஞ்ச பாவம் அப்படின்னு ஒரு வேளை எடுத்துட்டோம் அப்படின்னா, அப்படி அந்த பிரச்சனைக்கான காரணம் அவருடைய தாய் தகப்பனுடைய பாவம் தான் என்று எடுத்துக்கொண்டால், அந்த ஃபைண்டிங் த ரூட் ஆஃப் த ப்ராப்ளம், அந்த பிரச்சனையினுடைய வேர கண்டுபிடிக்கிறதுனால இந்த மனிதனுக்கு ஏதாவது பெனிஃபிட்டா அப்படின்னா இல்ல. இவனுடைய தாய் தகப்பன் தான் இவனுடைய பிறவி குருட்டுத்தன்மைக்கு காரணம் என்று காரணத்தை கண்டுபிடிப்பதினால் இந்த மனுஷனுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா அப்படின்னா இல்ல. இல்ல இந்த மனிதன் செய்த பாவம் தான் என்று அத கண்டுபிடிச்சாவது இவனுடைய நிலை சுகமடையுமா அப்படின்னா அதுவும் இல்ல. தொடர்ந்து வாசிக்கலாம். இயேசு என்ன சொல்றாருங்கிறத பார்க்கலாம். 3வது வசனம் வாசிக்கிறேன். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். சரி, நீங்க கவனிங்க, முக்கியமான விஷயம். இந்த ஜூவிஷ் உடைய திங்கிங்கே, ஒரு மனிதன் சிக்காயிட்டாலோ, ஒரு மனிதன் பூவரா இருந்தாலோ, அவங்க தேவனால் தண்டிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு திங்கிங்கோட இருக்கிறவங்க. அவங்க லைஃப்ல ஏதோ பாவம் இருக்கு. அதனால தேவன் அவங்கள சபிச்சுட்டாரு. அதனால தான் இவங்க இப்படி இருக்காங்க. அதனால தான் பிறவியில இருந்து குருடனா இருக்கிறான் அப்படின்னு ஒண்ணு. இது இவன் செஞ்ச பாவமா? இவங்க அப்பா, அம்மா செஞ்ச பாவமான்னு சொல்லி கேட்கிறாங்க. இதே மாதிரி தான் நீங்க ஒரு விஷயம் அ பார்த்தீங்க அப்படின்னா, மேத்யூ சாப்டர் 19ல ஐஸ்வர்யவானான ஒரு வாலிபன் வருவான். அந்த வாலிபன ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் வித்துட்டு என் பின்னாடி வான்னு சொல்லி சொல்லுவாங்க. அவனால வர முடியாம துக்கத்தோட போவான். அப்ப ஆண்டவர் சொல்லுவாங்க, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிறது அரிதுன்னு சொல்லுவாங்க. உடனே சீஷர்கள் ரொம்ப எக்ஸைட்டடா, ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டும், அதிர்ச்சி அடைந்தும் ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னா, அப்ப யார் தான் போவாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன் அப்படி கேட்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய மைண்ட்ல ரிச் ஆர் பிளெஸ்ட் பை காட், பூவர் ஆர் கர்ஸ்ட் பை காட். அப்போ ஒரு ஐஸ்வர்யவானே பரலோகம் போறது அரிது அப்படின்னா, யார் தான் போவாங்க அப்படின்னு கேட்பான். அப்ப இதுதான் ஒரு ஒரு ஜூவிஷ் மைண்ட் செட் பேட்டர்ன் அப்படின்னு வச்சுக்கலாம். சிக்கா இருந்தாலும், பூவரா இருந்தாலும், கர்ஸ்ட் பை காட் அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்கிறவங்க. ஆனா ஜீசஸ் இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த வசனம் திரும்ப வாசிக்கிறேன். தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். ஜீசஸுடைய திங்கிங் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு சொல்யூஷன் பேஸ்டு திங்கிங்கா இருக்கு. ஒரே நிமிஷம். ஜீசஸுடைய திங்கிங் ஒரு சொல்யூஷன் பேஸ்டு திங்கிங்கா இருக்கு. அப்ப அவங்க எப்படி திங்க் பண்ணாங்க அப்படின்னா, இந்த மனிதன் செஞ்ச பிரச்சனைக்கு, இவனுடைய பிரச்சனைக்கு என்ன காரணம்னு திங்க் பண்ணாங்க. ப்ராப்ளம் பேஸ்ட் திங்கிங். எது ரூட் காஸ் அப்படின்னு திங்க் பண்ணாங்க. ஆனா இயேசு, இவனுக்கு நான் என்ன செய்யலாம்? வாட் சொல்யூஷன் கேன் பி டன்? அப்போ ஒரு பிரச்சனை சர்ச்ல பார்க்கிறோம்.
ஒரு பிரச்சனை ஃபேமிலில பார்க்குறோம்னா, இதுக்கு காரணம் யாருன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி கண்டெம் பண்றதையும் கடந்து, இப்போ இந்த பிரச்சனைய எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம்? எப்படி சரி பண்ணலாம்? ஹூ இஸ் த ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம்? வாட் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம்? இப்படின்னு ப்ராப்ளத்தினுடைய ரூட்ட தேடுறதையும் கடந்து, அந்த பிரச்சனைக்கான உண்மையான தீர்வு என்ன? இதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அந்த மனுஷனுக்கு? தட் இஸ் சொல்யூஷன் பேஸ்ட் திங்கிங். அப்ப வெரி ஃபர்ஸ்ட் திங், கிரைஸ்ட் எப்படி திங்க் நல்லா ஹெல்தியா தான் இருந்தேன். திடீர்னு காஃப் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஓகே. அப்ப இந்த டிசைபிள்ஸோட திங்கிங் ரூட் ஆஃப் த ப்ராப்ளம் என்னன்னு தான் திங்க் பண்ணாங்க. பட் ஜீசஸோடைய திங்கிங் இப்ப என்ன சொல்யூஷன் தரலாம் அப்படிங்கிறது ஜீசஸோடைய திங்கிங்கா இருந்துச்சு. இப்போ அநேக நேரத்துல சில பிரச்சனைய தீர்க்கணும் அப்படின்னா, ரூட் ஆஃப் த ப்ராப்ளத்த தேட வேண்டியதா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் கேஸஸ்ல ஒருத்தன் ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படின்னா, என்ன ஃபுட்டுனால இது வருது? அ அப்படிங்கிறத தேட வேண்டியதா இருக்கும். ஒரு சொல்யூஷனுக்காக ரூட் ஆஃப் த ப்ராப்ளம தேடுறது தப்பு கிடையாது. ஆனா, ஒரு பிரச்சனை வரும்போது, இதுக்கப்புறம் இந்த பிரச்சனைய எப்படி அணுகலான்னுங்கிறத திங்க் பண்றது தான் பிராக்டிகலி சொல்யூஷன் ஓரியன்டட் திங்கிங். அப்ப ஜீசஸ் அதிகமா இது யார் செஞ்ச பாவம்ங்கிறத சொல்வதோ, அந்த மனிதனுக்கு சொல்லி காட்டுவதோ, இத திருத்திக்கோன்னு சொல்றதையும் தாண்டி, இப்ப அந்த மனிதனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம்? இத இப்ப சரி பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? அப்படிங்கிற திங்கிங் இருந்துச்சு. இதுதான் ஹியூமனுடைய திங்கிங்க்கும், ஜீசஸோடைய திங்கிங்க்குள்ள ஒரு டிஃபரன்ஸ். 2வது டிஃபரன்ஸ் வந்து நம்ம போகலாம். எப்படி ஹியூமன் மைண்ட் திங்க் பண்ணுது, அ ஜீசஸோடைய மைண்ட் எப்படி திங்க் பண்ணுதுன்னு. இத போய் பார்க்கிறதுக்கு லூக் சாப்டர் 12 போலாம். லூக் சாப்டர் 12 வந்து ஆ 16வது அதிகாரத்துல இருந்து வாசிக்கிறேன். இப்போ ஃபினான்ஸ பத்தி ஒரு ஹியூமன் மைண்ட் எப்படி இருக்குது, காட் உடைய மைண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியம். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்குச் சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன். என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாறி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். கவனிங்க, இந்த உலகமும் சரி, ஹியூமனுடைய மைண்டும் சரி, பொதுவா சக்சஸ்ஃபுல் பீப்பிள் அப்படிங்கிறத இந்த உலகம் எப்படி திங்க் பண்ணுது அப்படின்னா, யார் அதிகமான பொருட்கள அக்குமுலேட் பண்ணியிருக்காங்களோ, அவங்கள சக்சஸ்ஃபுல் பீப்பிளா இந்த உலகம் ஐடென்டிஃபை பண்ணுது. இந்த உலகத்துல ரிச் பெர்சன் அப்படின்னா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேள டெஸ்லாவுடைய ஃபவுண்டரா எலன் மஸ்கா இருக்கட்டும், அ இல்ல ஜெஃப் போஸ்ங்கிற அமேசானுடைய ஃபவுண்டரா இருக்கட்டும், இவங்க எவ்வளவு சொத்து தனக்கென்று அக்குமுலேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா, "தே ஆர் சோ சக்சஸ்ஃபுல்" அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்ல, பணக்காரனா ஆக வேண்டும், தனக்கென்று அதிக செல்ஃப் சஸ்டெய்னிங்க்கு பொருட்கள சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறத இந்த உலகம் சக்சஸ்க்கான ஒரு கிரைட்டீரியாவாவே வச்சிருக்கு. அப்ப இந்த பேரபிள்ல ஒரு மனுஷன் வரான். அந்த மனுஷன் அவனுடைய நீட தாண்டி, அவனுடைய தேவை திருப்திய தாண்டி ஒரு பெரிய அறுவடை ஒண்ணு நடக்குது. அப்ப அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அத சேர்த்து வச்சு நான் மட்டும் கன்சியூம் பண்ண போறேன் அப்படிங்கிறத சொல்றான். அப்ப தனக்காகவே சேர்த்து வைக்கக்கூடிய மனுஷன் இப்படியா சிந்திக்கிறான். ஹியூமனுடைய மைண்ட் தனக்கான அக்குமுலேஷன் ஆஃப் திங்ஸ், மெட்டீரியல் திங்ஸா இருக்கலாம், இல்ல ஃபினான்ஸா இருக்கலாம். இப்படி தனக்காக அக்குமுலேட் பண்ணணுங்கிறது ஹியூமனுடைய திங்கிங்கா இருக்கும். ஆ அது ஒரு செல்ஃபிஷ் திங்கிங். தன்னுடைய நீட்ஸ கடந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் மற்றவரோடு பகிரக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடியதா இருக்குது. ஆனா மனிதனுடைய சிந்தனை தனக்குன்னு தனக்காக மட்டுமே சேர்த்து வைக்கக்கூடியதா இருக்குது.
அப்படி இருக்குது. இப்ப காட் லெவல் திங்கிங் ஆர் காட்ஸ் திங்கிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரி எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் என்னவாகும்? 21, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படி இருக்கிறான். அப்ப ரிச் பிஃபோர் திஸ் வேர்ல்ட் ஆர் ரிச் பிஃபோர் காட். ஒரு மனுஷன் ஐஸ்வர்யமானா இருக்கணும்னா தேவனிடத்துல ஐஸ்வர்யனவா இருக்கணும். உலகத்தின் பார்வையில ஐஸ்வர்யனா இருக்கிறவன் இங்க உள்ள அக்குமுலேட்டட் ஆஃப் திங்ஸ்குள்ள போவான். அப்ப தேவனிடத்துல ஐஸ்வர்யனா இருந்து சேர்த்து வைக்கிறது எப்படிங்கிறதுக்கும் அதே அதிகாரத்துல ஒரு அழகான வசனம் ஒண்ணு இருக்குது. 33, உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்தில் உங்களுக்கு சேர்த்து வைங்க. உங்களுக்கு உண்டானவைகளை விற்று பிச்சை கொடுங்க. வாட்ஸ் தட் மீன் அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த். தன்னுடைய தேவைகளை கடந்து இருக்கக்கூடிய விஷயங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணு அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப ஹியூமன் மைண்டோட திங்கிங், ஐ வாண்ட் டு அக்குமுலேட் மச் 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 அப்படி திங்க் பண்ணும்போது, காட்ஸ் திங்கிங் எப்படி இருக்கு அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த். உனக்கு உரியத உன்னுடைய தேவைகளை கடந்து பிறருக்கு அதை பிச்சை கொடு, பிறருக்கு கொடு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த 2 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கிறோம். முதல்ல ஒரு ப்ராப்ளம் பேஸ்டு திங்கிங், இதுக்கு யார் காரணம், இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி திங்க் பண்றதை தாண்டி சொல்யூஷன் பேஸ்டு திங்கிங்குள்ள போகணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு வீடு பால் காய்ப்பு நடக்குது, ஒருவேளை ஒரு ஹவுஸ் வார்மிங் செரமனி நடக்குது. அப்ப எல்லாருக்கும் ஒரு ஹார்ட் ட்ரிங்க் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் என்ன பண்றாங்கன்னா பால் குடிக்க கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப யாரோ ஒருத்தவங்க, சின்ன பிள்ளைங்கள்ல ஒரு பிள்ளைங்க அங்க பாலை கொட்டிட்டு போயிட்டாங்க. ஃப்ளோர்ல பால் கொட்டி இருக்கு. ஒரு டம்ளர் பால் கொட்டி இருக்குது. யார் இப்படி கொட்டிட்டு போனா அப்படின்னு ரூட் ஆஃப் த ப்ராப்ளத்தை திங்க் பண்றதை தாண்டி, வாட் கேன் ஐ டூ நவ் டு கிளியர் தட் அப்படிங்கிறத திங்க் பண்றது தான் சொல்யூஷன் பேஸ்டு திங்கிங். இப்போ 2வதா பார்த்தோம், ஹியூமன் மைண்ட் அக்குமுலேஷன் ஆஃப் வெல்த், அக்குமுலேஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ், இந்த மாதிரி திங்கிங்கோட இருக்கும். ஆனா காட்ஸ் திங்கிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த். இன்னும் யாருக்கு என்ன செய்யலாம், உடையா என்ன செய்யலாம், மெட்டீரியலா என்ன செய்யலாம், பணமா என்ன செய்யலாம். அப்ப இது காட்ஸ் திங்கிங்கா இருக்கும். சரிங்களா? அண்ட் ஃபைனலி ஒரு ஒரு எக்ஸாம்பிள கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். பொதுவா ஹியூமனுடைய திங்கிங், அதுவும் லைக் செல்ஃப் சென்டர்ட் திங்கிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, 3வது எக்ஸாம்பிள்ல ஒரு 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 ஜெனரலான ஒரு விஷயம் சொல்றேன். ஐ வாண்ட் டு பி லிஃப்டட் அப், ஐ வாண்ட் டு பி ஹானர்ட். நான் உயர்த்தப்படணும், நான் மல்டிப்ளை ஆகணும், நான் பெருகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கும். ஏன் அப்படிப்பட்ட விஷயம் இருக்கு அப்படின்னா, ஃப்ரம் சைல்ட்ஹுட்ல இருந்து ஸ்கூலிங்ல இருந்துமே ஒரு 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 ஹையர் லெவல் எடுக்கிறவங்க கனப்படுத்தப்படுவாங்க. அப்ப நான் அந்த டாப்க்கு வரணும், நான் அந்த லிஃப்ட் அப் ஆகணுங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கணும், நான் மல்டிப்ளை ஆகணுங்கிற எண்ணம் இருக்கும். ஆனா தான் பெருகணும், தான் வளரணும் அப்படிங்கிற திங்கிங்கை கடந்து பைபிள் ஒரு அழகான திங்கிங்கை வந்து சொல்லுவதை பார்க்க முடியுது. அந்த திங்கிங் பத்தி வேதம் என்ன சொல்லுதுங்கிறத பத்தி ஜான் சாப்டர் 14 verse 12ல நான் வாசிக்கிறேன். ஓகே. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இங்கிலீஷ்ல இன்னும் அழகாவே இருக்குது, நான் அதையும் கூட வாசிக்கிறேன். நியூ இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல இருந்து வாசிக்கிறேன் நான் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். I tell you the solemn truth, the person who believes in me will perform the miraculous deeds that I am doing and will perform greater deeds than me because I am going to the Father. நல்லா யோசிச்சு பாருங்க, ஹியூமனுடைய திங்கிங், நாம பெரிய காரியங்களை செய்யணும், அதுக்கு தேவையான அசிஸ்டன்ஸை வச்சுக்கணும் அப்படிங்கிற திங்கிங்கா இருக்கும். ஆனா காட் லெவல் திங்கிங் ஆர் காட்ஸ் திங்கிங் பாத்தீங்க அப்படின்னா, தன்னுடைய சீஷர்கள் தன்னை விட மேல வரணும், தன்னை விட வளரணும், பெருகணும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. அப்ப
நம்ம கூட இருக்கிற வேலையாட்கள் நமக்கு பெரிய சப்போர்ட்டிவா இருப்பாங்க. பட் அந்த வேலையாட்கள் பெருகணும், வளரணும், க்ரோ ஆணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் எப்படி இருக்குது? இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இதே திங்கிங் ஒரு காட்ஸ் சைல்டு ஒருத்தருக்கும் இருந்துச்சு. ஆ அவரு யாரு அப்படின்னா, யோவான் 3:30ல ஜான் த பேப்டிஸ்ட் பத்தி வாசிக்கிறோம். ஜான் த பேப்டிஸ்ட் ஜான் த பேப்டிஸ்ட் இவ்விதமா சொல்றாரு, "அவர் பெருகவும், நான் சிறுகவும் வேண்டும்." அப்படின்னா என்னன்னா, ஜீசஸ பத்தி சொல்றாரு. சம்ஒன் அவர் மல்டிப்ளை ஆகட்டும், நான் என்னவாறேன் அப்படின்னா, டிகிரேட் ஆறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சிறுகட்டும், அவர் பெருகட்டும்னு சொல்றாரு. பொதுவா அந்த மாரி திங்கிங் ஹியூமன் திங்கிங்ல வராது. அப்ப நாம நம்ம மல்டிப்ளை ஆறதுக்கான விருப்பத்தோட இருப்போம். மத்தவங்கள பெருகணும், நம்மள விட பெருகணுங்கிற திங்கிங். அப்ப பொதுவா ஹியூமன் திங்கிங் நம்ம வளரணும் அப்படிங்கிற திங்கிங்கோட இருக்கும். நமக்கு ஈக்குவலா மத்தவங்க வளரணுங்கிற திங்கிங்கே பெருசு. நம்மள விட அவங்க பெருசா வளரணும், நாம அவங்கள விட கம்மியாகணுங்கிற திங்கிங்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அப்ப ஜீசஸ் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு லீடருக்கு என்ன விருப்பம் அப்படின்னா, தன்னுடைய டிசைபிள்ஸ்லாம் தன்ன சர்பாஸ் பண்ற அளவுக்கு வளரணும். கிரேட்டர் தேன் மீ அப்படிங்கிறது வந்து அவருடைய இன்னர் டிசையரா இருந்துச்சு. ஆனா எந்த லீடராவது ஒரு வேள கம்பெனிஸ்ல விசேஷமா கார்ப்பரேட்ல ஒரு டிஎல் இருக்கிறாரு அப்படின்னா, அவர விட அதிக பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா, அவங்கள அவ்வளவா என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, மத்தவங்க முன்னாடி ஃபைன் பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சப்ரஸ் பண்ணிருவாங்க. தன்ன விட மேல வர்றது ஒரு ஹியூமன் மைண்ட் திங்கிங்க்கு வந்து அது ஒத்துப்போகாத ஒரு விஷயம். ஆனா தன்ன விட மேல வரணும், ஷைன் பண்ணணும். லெட் மீ டிகிரேட், லெட் தெம் பி அப்கிரேடட். மத்தவங்க வளரணும், பெருகணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் வந்து எவ்வளோ ஒரு அழகான திங்கிங். அப்ப இந்த 3 எக்ஸாம்பிள். த சொல்யூஷன் பேஸ்ட் திங்கிங் இஸ் காட்ஸ் திங்கிங். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மெட்டீரியல் ஆர் திக் திங்ஸ் ஜீசஸ் திங்கிங். லெட் அதர்ஸ் டூ கிரேட்டர் தேன் அஸ். லெட்ஸ் அதர்ஸ் பி மல்டிப்ளைட். இந்த திங்கிங் வந்து ஜீசஸ் திங்கிங். த காட் லெவல் திங்கிங். த காட்ஸ் திங்கிங் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஜீசஸுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம காஸ்பல்ல படிக்க படிக்க நம்மளுடைய திங்கிங் சேஞ்ச் ஆகும், ரினியூ ஆகும். அது ரினியூ நாளுக்கு நாள் ஆக ஆக லைக் ஒரு நியூ வெர்ஷன் ஆஃப் அவர் செல்ஃப், நம்ம ஒரு புதிய மனிதர்களா மாறுவோம். ஆண்டவர் நம்மளுடைய திங்கிங் பேட்டர்னை எது நம்ம எப்படி உலகத்தை விட்டு வேறுபட்டு இருக்கிறோம்னு கேட்டா வி கேன் டெல் லாட் ஆஃப் திங்ஸ். 100 விஷயம் சொல்லலாம். உலகமே இப்படி சிந்திச்சுட்டு இருக்கும்போது ஜீசஸ் இப்படி திங்க் பண்ண சொன்னாரு அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியும்னா சொல்ல முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ ஷேர் ஃபியூ திங்ஸ் அபவுட் வாட்ஸ் இன் த மைண்ட் ஆஃப் ஜீசஸ். நம்ம தொடர்ந்து இந்த ஹோலி திங்கிங் பத்தி படிக்க போறோம். நெக்ஸ்ட் வீக் ரைட் திங்கிங் பத்தி படிக்க போறோம். திங்கிங் பிக் அப்படின்னா என்னங்கிறத பத்தியும் நம்ம படிக்க போறோம். தேவன் தாமே கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி.